Hi friends, welcome to mekanrecipes. நான் மேகலா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கொத்தவரங்க கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டான இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த கிரேவி பண்றதுக்கு நான் 1/4 கிலோ கொத்தவரங்க எடுத்துர்க்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தலைப்பகுதியும் காம்பு பகுதியும் கட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்க எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க நான் எப்படி கட் பண்றேன்னு. இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா கொத்தவரங்காயையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் பாருங்க. எவ்வளவு குட்டியா கட் பண்ணிருக்கேன்னு. இதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன். சோம்பு ஆப்ஷனல் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட், அதனால நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம். ஏனா வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். சோ இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கணும். நல்லா அந்த பிங்க் கலர் வரும் இல்லீங்களா, அந்த அளவுக்கு வதக்கணும். அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் மேஷ் ஆகணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தக்காளி 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி இல்லைனா நம்ம தக்காளி கம்மியா சேர்த்துட்டு புளி தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு ஏத்த மாதிரி நான் தக்காளியே சேர்த்திருக்கேன். இது தக்காளி வதங்குறதுக்கு பெரிய கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இத ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம், அதாவது நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசியணும். அந்த அளவுக்கு மூடி வச்சு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தவரங்காயை இதல சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம இந்த கொத்தவரங்காயை வதக்கணும். இதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விடணும். இதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கேன். அவங்களுக்கு என்ன விருப்பமோ, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இல்ல குழம்பு மிளகாய் தூள் இல்லனா தனித்தனியா கொத்தமல்லி அந்த மாதிரி சேர்ப்போம் இல்லீங்களா, கோரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த கொத்தவரங்காயில போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு காய் வெந்துருச்சுனா ஆஃப் பண்ணிரலாம். இல்லைனா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய கொத்தவரங்காய் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிளா பேச்சுலர்ஸ் ரெசிபி தான், ஈஸியா பண்ணலாம். இந்த மாதிரி கொத்தவரங்காய் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா சாதத்தோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சப்பாத்தி அந்த மாதிரியும் நம்ம இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு ஒரே மாதிரி சைடிஷ் பண்ணாம இந்த மாதிரி கொத்தவரங்காய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எல்லாரும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching friends. Happy and healthy cooking.